Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோல நம்ம CBSE class 9 scienceல chapter 9 forces and laws of motion அதல நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில், அதாவது பார்ட் 4 அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி டெரைவ் பண்ணுறது, அதுக்கு ஃபார்முலாஸ் என்ன, யூனிட் என்ன, ஸோ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்னா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 9.1, ஓகேவா? ஸோ இது வந்து புக் ப்ராப்ளம் தான், புக்கில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 9.1, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? So a constant force acts on a object of mass 5 kg for a duration of 2 seconds. It increases the object's velocity from 3 meter second power minus 1 to 7 meter second power minus 1. Find the magnitude of applied force. Now if the force was applied for a duration of 5 seconds, what would be the final velocity? ஸோ ஃபாஸ்ட்டாக படித்தாச்சு, பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a constant force acts on a object of mass 5 kg. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கான்ஸ்டண்ட்டாக ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அந்த மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஈக்குவல் டு 5 kg. டியூரேஷன் ஆஃப் 2 செகண்ட். ஸோ எவ்வளோ செகண்டுக்கு வந்து அப்ளை ஆகுது அப்படின்னா 2 செகண்டுக்கு அப்ளை ஆகுது அந்த ஃபோர்ஸு. இட் இன்க்ரீசஸ் த ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி ஃப்ரம் 3 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 டு 7 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1லேருந்து 7 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1க்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u 3 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1, ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா v வந்து 7 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. இதில் ஆக்சலரேஷனுக்கும் ஃபார்முலா தெரியும், v மைனஸ் u இன்ட்டு டி. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u டிவைடட் பை டி. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எஃப் ஈக்குவல் டு மாஸ் வந்து 5 kg. அதுக்கு முன்னாடி இந்த யூனிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராமில் இருக்கணும், டைம் வந்து செகண்டில் இருக்கணும், வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ யூனிட்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ராப்ளமே போடணும். ஸோ v வந்து 7 மைனஸ் u வந்து 3 டிவைடட் பை டி. டி வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ எஃப் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 7ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 divided by 2. so 1 2 is 2, 2 2s are 4. so f equal to 5 into 2 வரும் இல்லையா, f equal to 5 into 2. so f equal to 10 Newton. so அங்கே அப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, 5 2s are 10. so ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். so find the magnitude of applied force. so இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 செகண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இனிஷியலாக எவ்வளோ டைம் அப்ளை பண்ணாங்கன்னா 2 செகண்ட் தான் அப்ளை பண்ணாங்க. இப்போ இதை வந்து 5 செகண்ட் அப்ளை பண்ணால் வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ 2 செகண்ட் அப்ளை பண்ணதுக்கு வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது? 3 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 7 மீட்டர் பர் செகண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ 5 செகண்ட் அப்ளை ஆகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது,
ஃபைனல் மொமெண்டமில் சேஞ்ச் இருக்கும். ஓகேவா, அதாவது ஃபைனல் மொமெண்டம் எதனால் ஃபைனல் மொமெண்டம்ன்றது என்ன, மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி தான். அப்போ ஃபைனல் மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. கண்டிப்பாக அந்த மாஸ் மாறாது, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மட்டும்தான் மாறும். அப்போ அந்த டைம் வந்து 5 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வுட் பி த ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்ன, வாட் வுட் பி த ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இதே ஃபோர்ஸு, இதே மாஸு, இதே இனிஷியல் வெலாசிட்டி, டைம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபைனலாக எவ்வளோ, ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இதே ஃபோர்ஸ், ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே ஃபோர்ஸு, இதே மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து 5 kg கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மாஸ் வந்து 5 kg. ஆனால் டைம் வந்து இப்போ மாறிடுது. இனிஷியலாக வந்து 2 செகண்ட் இருந்தது, இப்போ வந்து 5 செகண்டுக்கு மாறிடுச்சு. இனிஷியல் வெலாசிட்டி மாறாதுப்பா, இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், 3 மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த டைம் மாறுறதால ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு மாறப்போகுது. ஓகேவா, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன, ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகேவா, ஸோ இதே ஃபோர்ஸ், இதே மாஸ், இதே இனிஷியல் வெலாசிட்டி, ஆனால் டைம் மட்டும் 2 செகண்ட்லேருந்து எத்தனை செகண்டாக மாறுது, 2 செகண்ட்லேருந்து 5 செகண்டாக மாறுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டிப்பாக மாறிடும். ஏன்னா இந்த டைம் மாறுறதால ஃபைனல் மொமெண்டம் தான் மாறும். மொமெண்டம்னா நமக்கு தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது, ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் கண்டிப்பாக மாறாது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மாறுறதால தான் ஃபைனல் மொமெண்டம் மாறுது. ஸோ நம்ம ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைமை மாற்றும் போது ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபோர்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. So F equal to M into A or F equal to M into A க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், V minus U divided by T போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, இதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச வேல்யூலாம் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமே ரொம்ப சிம்பிளாகிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த புக்கில் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் அப்படியே தான் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புக்கில் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபோர்ஸ் எவ்வளோ, ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன், மாஸ் எவ்வளோ, மாஸ் வந்து 5 kg, ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 3 டிவைடட் பை டி, டைம் டேக்கன் எவ்வளோ, 5 செகண்ட். ஓகேவா, ஸோ 5க்கு 5 கேன்சல் ஆகிடும், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 ஈக்குவல் டு V minus 3. ஸோ இந்த -3 எந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ 10 + 3 ஈக்குவல் டு V. 10 + 3 என்ன வரும், 10 + 3 13. ஸோ V equal to 13 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். இதே ப்ராப்ளம் நீங்கள் புக் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் புரியும், ஃபோர்ஸ் கண்டுபிடிச்ச வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனியாக வீக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீரைட்லாம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலாவில் நீங்கள் ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவங்க போட்டிருக்கிறத விட சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், அதே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அந்த பாருங்கள் 13 மீட்டர் செகண்ட் பவர் -1, அதே ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ சிம்பிளாக போடலாம், ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஸோ எப்பயுமே ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அதை ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுங்கள். வேல்யூ மாற போகிறது கிடையாது, கான்செப்ட் மாற போகிறது கிடையாது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் 9.2 பாருங்கள். வாட் would require a greater force accelerating 2 kg mass at 5 meter second power -2 or 4 kg mass at 2 meter second power -2. ஸோ இதில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு கிரேட்டர் ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேட்டிங் 2 kg மாஸ். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 kg, ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் செகண்ட் பவர் -2, -1 -2. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் 2. செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 4 kg மாஸ். ஸோ மாஸ் ஈக்குவல் டு 4 kg கொடுத்துருக்காங்க.
ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இங்கே 2 மாஸ் 2 ஆக்சலரேஷன் இருக்கிறதால ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு சஃபிக்ஸில் 1 போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. அப்போ F1 ஈக்குவல் டு m1 இன்ட்டு A1. ஸோ 2 இன்ட்டு 10. ஸோ 2 இன்ட்டு 10 வந்து 20. ஸோ F1 வந்து 20 நியூட்டன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு F2 கண்டுபிடிக்கலாம். ஸோ F2 ஈக்குவல் டு F ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. அப்போ F2னா என்ன வரும், m2 இன்ட்டு A2. ஸோ m2ஓட வேல்யூ 4, A2ஓட வேல்யூ 2. ஸோ 4 2s are 8. ஸோ 8 நியூட்டன். ஸோ F2 வந்து 8 நியூட்டன் தான் வருது. அப்போ எதுக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போட்டோன்னா எஸ் இங்கே வந்து 5 தான் வரும் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு 5 10 நியூட்டன். ஓகேவா? ஸோ அப்பயுமே F1 தான் அதிகமாக வருது இல்லையா? ஸோ F1 தான் வந்து நமக்கு அதிகமாக வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா, to accelerate 2 kg mass at 5 meter second power -2 require greater force. அவங்க எதுக்கு வந்து greater force தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து greater force தேவைப்படுது. ஓகேங்களா? Example 9.3 பாருங்க. A motor car is moving with a velocity 108 km per hour. It takes 4 seconds to stop after the brakes are applied. Calculate the force exerted. ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ் கேட்குறாங்க by the brakes on the car if its mass with the passengers is 1000 kg. ஸோ ஒரு மோட்டார் கார் வந்து இனிஷியலாக எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா 108 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? ஸோ யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து மீட்ரு பர் செகண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ 108 இன்ட்டு மீட்ரு பர் செகண்ட்னா 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர், 1 ஹவர்ன்றது 3600 செகண்ட். ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்ரு பர் செகண்டாக மாற்றுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, உங்களுக்கு புரியல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ 20 கேன்சல் ஆகிடும். 108ஐயும் 36ஐயும் 9 டேபிள் அடிங்க. 19 is 9, ரிமைனிங் 1, 2 9s are 8, இங்கே 4 9s are 36. அப்போ என்ன வரும்னா 12 இன்ட்டு 10 டிவைடட் பை 4 வரும். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 3 4s are 12. ஸோ 30 வருது. அப்போ u ஈக்குவல் டு 30 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இட் டேக்ஸ் 4 செகண்ட் டு ஸ்டாப். இதோட மீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 4 செகண்ட், அதாவது 4 செகண்டில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆகிடுதுன்னா என்ன மீனிங், ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? கேல்குலேட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸர்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வித் பேசஞ்சரோட வெயிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் வந்து 1000 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியும். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் வந்து m இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இதில் ஆக்சலரேஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. m இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து v மைனஸ் u டிவைடட் பை t. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F தான் கேட்குறாங்க, ஃபோர்ஸ் எக்ஸர்டட், மாஸ் வந்து 1000 kg இன்ட்டு v வந்து 0 மைனஸ் u வந்து பார்த்திங்கன்னா 30 டிவைடட் பை டைம் டேக்கன் வந்து 4 செகண்ட். ஸோ அப்போ 1 4 is 4, 2 4s are 8, மீதி 2 இருக்கும் 20, 5 4s are 20. ஸோ 250 வரும். ஸோ F ஈக்குவல் டு 250 இன்ட்டு இங்கே 0 மைனஸ் 30னா 0 மைனஸ் 30 வந்துடும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 2 0 போட்டுக்கோங்க. 5 3s are 15, கேரி 1, 2 3s are 6, 6 + 1 வந்து 7. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 7500 நியூட்டன்
ஃபோர்ஸ் வந்து தேவை. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவை. பட் இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வருது. ஏன் மைனஸில் வருது அப்படின்னா மோஷன் வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக இருக்குது. ஓகேவா? நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஸ்பீடு வந்து குறையுது. ஸோ அதனால தான் வந்து இங்கே மைனஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். மைனஸ் சைன் indicates the force exerted by the brake. The minus sign indicate the force exerted by the brake in opposite negative direction. Negative na opposite direction. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து நமக்கு அந்த ஃபோர்ஸ் வேல்யூ மைனஸில் வருது. எக்ஸாம்பிள் 9.4 பாருங்கள். A force of 5 Newton gives mass m1 an acceleration of 10 meter second power minus 2 and a mass m2 an acceleration of 20 meter second power minus 2. What acceleration would it give if the masses were tied together? ஸோ இப்போ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கிவ்ஸ் எ மாஸ் m1. ஸோ m1ன்னு ஒரு மாஸ் இருக்குது. ஓகேவா? m1ன்னு ஒரு மாஸ் இருக்குது. இது எவ்வளோ, இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஆக்சலரேட் பண்ணுது அப்படின்னா 10 மீட்டர் செகண்ட் பவர் minus 2 ஆக்சலரேட் பண்ணுது. gives a mass m1 an acceleration of 10 meter second power minus 1. இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸை இவ்வளோ ஆக்சலரேட் பண்ணுது. அண்ட் m2. ஸோ இதே மாதிரி m2ன்னு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ m2ன்னு ஒரு மாஸ் இருக்குது. இட்ஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 20 மீட்டர் செகண்ட் பவர் minus 2. ஸோ இதை வந்து எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணுதுன்னா ஆக்சலரேஷன் 20 மீட்டர் செகண்ட் பவர் minus 2. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட் ஆக்சலரேஷன் என்ன இருக்கும் இஃப் போத் மாசஸ் வேர் டைடு டுகெதர். இந்த ரெண்டு மாசையும் டை பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். இங்கே இதை A1ன்னு எடுத்துக்கோங்க, இதை A2ன்னு எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து சேம் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? சேம் வந்து ஃபோர்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ F1 ஈக்குவல் டு m1 இன்ட்டு A1. ஸோ F1 வந்து 5 நியூட்டன், m1னா m1ன்னு போட்டுக்கோங்க. A1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ அந்த 10 அந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா m1 ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 10 வரும். ஸோ இதை அடிச்சுட்டு ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 0.5. ஓகேவா? ஸோ 0.5 kg. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு m1. ஸோ m1 வந்து 0.5 kg இருக்குது. இது உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 5 10ஆல் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுங்க. மாதிரி 5 போட்டுட்டு 10ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 போட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா 50. 5 10s are 50. ஸோ 0. ஓகேவா? 0.5 kg. இதே மாதிரி m2 கண்டுபிடிச்சிக்கோங்க. F2 ஈக்குவல் டு m2 இன்ட்டு A2. ஸோ அதே ஃபோர்ஸ் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. ஸோ 5 நியூட்டன். m2 வந்து நமக்கு தெரியாது. இப்போது A2 வந்து 20. ஸோ இந்த 20 எந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ 5 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு m2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 is 5, 4 5s are 20. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா m2 ஈக்குவல் டு 4 kgன்னு போட்டுருவீங்க. ஆக்சுவலாக அது அப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ 1 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 10, 2 4s are 8, ரிமைண்டர் 2. ஸோ பாயிண்ட் வச்சுக்கு 0 சேர்த்தா 20. ஸோ 5 டைம்ஸ் வந்து 20. ஸோ 0. ஸோ m2 ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னா 0.25 kg. ஸோ m1 m2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு மாசையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மாசையும் சேர்த்துருங்க. ஸோ m1 ப்ளஸ் m2. ஸோ இது வந்து 0.5 ப்ளஸ் இது வந்து 0.25. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.5ஐயும் 0.25ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.75 வருது. ஸோ 0.75 kg. இப்போ இந்த ரெண்டு மாசையும் ஆட் பண்ணி இதுதான் டோட்டல் மாஸ்.
இப்போ இந்த மாஸுக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன், இந்த மாஸுக்கு இதே ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் வந்து மாறலப்பா, இதே ஃபோர்ஸ் வந்து இந்த டோட்டல் மாஸ் ரெண்டு மாஸையும் டைப் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ இதில் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 5 நியூட்டன் தான், மாஸ் வந்து டோட்டல் மாஸ் வந்து 0.75, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன். ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் தேவை. ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 0.75, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 0.75. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ சிம்பிளாக போடணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 0.75. இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் கழிச்சு பாயிண்ட் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 100ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 500 வந்துடும். கீழே 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 75 வந்துடும். ஏன்னா பாயிண்ட்லேருந்து 2 டிஜிட் மூவ் ஆகிடும். ஸோ நான் அதனால தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணுறதால வேல்யூ வந்து மாறப்போகிறது கிடையாது. ஸோ இது வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 100 இங்கே 15, அகைன் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க, 320. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 3 வரும். ஸோ 20யை 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். 6 3s are 18, ரிமைண்டர் 2. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 20, 6 3s are 18, ரிமைண்டர் 2. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 போடலாம். ஸோ 6.66 அது மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 6.67 போட்டுக்கோங்க, மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இதுதான் ரெண்டு மாஸையும் கம்பைன் பண்ணும்போது ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் நல்லா கவனிங்க, இந்த ப்ராப்ளமாக நான் உங்களுக்கு வந்து சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. இதில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, M1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, M2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஃபோர்ஸை இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயருக்கு ஆக்சலரேட் ஆகுது, இது 20 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயருக்கு ஆக்சலரேட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த 2 மாஸையும் கம்பைன் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆக்சலரேட் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குது, இந்த ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குது. இங்கே மாஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால தான் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இப்போ F ஈக்குவல் டு MA அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து M கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் M1, அது வந்து 0.5 kg வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் அந்த மாதிரி F ஈக்குவல் டு MA, F தெரியும், A தெரியும், M கண்டுபிடிச்சிங்கன்னா 0.25 kg. ஓகேவா? ஸோ இது வந்து 1/2 கிலோ வருது, இது வந்து 1/4 கிலோ வருது, அப்படி தானே? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா 0.75 kg வந்துடும். இதுக்கு நம்ம இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எந்த ஃபோர்ஸு? இந்த 5 நியூட்டன் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் வருது? அதே ஃபார்முலா தான், F ஈக்குவல் டு MA தான். அதே F ஈக்குவல் டு MA. F வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நியூட்டன், ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், M வந்து 0.75 kg. இப்போ மாஸ் அதிகமாகும் போது ஆக்சலரேஷன் இது 2 விட குறைஞ்சி தான் வரும். இங்கே 10 20 இருக்குல்ல, இப்போ அதை விட மாஸ் அதிகமாக இருக்குது, அப்போ ஆக்சலரேஷன் குறைஞ்சிரும். ஸோ அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.67 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராப்ளமை ஒரு டைமுக்கு 2 டைம் படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். Example 9.5 பாருங்க. The velocity time graph of a ball of mass 20 gram moving along a straight line on a long table is given figure. ஸோ கொடுத்துருக்கிற இதில் வந்து 20 கிராம் மாஸ் இருக்கிற ஒரு பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளில் மூவ் ஆகுது, அதோட வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஹவு மச் ஃபோர்ஸ் டஸ் த டேபிள் எக்ஸர்ட் ஆன் த பால் டு பிரிங் இட் ரெஸ்ட். ஸோ அந்த பாலை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டேபிள் வந்து எவ்வளோ
ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மாஸ் வந்து 20 கிராம், மாஸ் வந்து 20 கிராம். பட் ஜென்ரலாக மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராமில் இருக்கணும், இங்கே வந்து கிராமில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு கிலோகிராமாக மாறிடும். ஸோ 20/1000. கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 kgனா 1000, 2 kg 2000, 3 kg 3000. அப்போ கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கிராமை கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ மாஸ் ஈக்குவல் டு 2/100 வரும். ஸோ 2வை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 20. ஸோ இப்போ டிவைட் பண்ண முடியாது, மறுபடியும் 0 போட்டுட்டு 0 போட்டிங்கன்னா 200. ஸோ 2 × 100 வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ 0. ஸோ எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2வை உள்ளே போட்டுக்கோங்க, 100 வெளியில் போட்டுக்கோங்க, 0 போட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா அங்கே 20 வரும். 20 100 டிவைட் பண்ண முடியாது, அப்போ இங்கே 0 போட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒரு 0 போடணும். அப்போ 200. அப்போ 2 × 100 வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ 0 ஆகிடும். அப்போ மாஸ் ஈக்குவல் டு 0.02 kg. ஓகேங்களா. ஸோ மாஸ் வந்து கிலோகிராமில் மாற்றியாச்சு. இனிஷியல் வெலாசிட்டி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி. எவ்வளோ இருக்குது? 20. யூனிட் ரொம்ப முக்கியம், cm/s. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 20 cm/s. ஸோ இதை நம்ம m/s மாற்றணும். ஸோ நமக்கு தெரியும் 100 cm-ன்றது 1 மீட்டர். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா நம்ம இதை 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா. மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர், அந்த மாதிரி. ஸோ இப்போ இதை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ u = 20/100. ஸோ இப்போ இது வந்து m/s மாறிடும். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 2 5 2s are 10. ஸோ u = 1/5 வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் டிவைட் பண்ணிக்கோங்க. 1/5. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா 0, 2 5s are 10. ஸோ 0 வந்துடும். ஸோ அப்போ u = 0.2 m/s. ஸோ u கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி பாருங்கள். இந்த இடம் வந்து 0 ஆகிடுது, அந்த பால் வந்து உருண்டுக்கிட்டே வந்து ரெஸ்ட் ஆகிடுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. ஸோ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு v வந்து 0 போட்டுடலாம். v வந்து 0 m/s. ஸோ 0 cm/s தான் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. ஸோ 0 m/s போட்டுக்கலாம். இதுக்கு டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது இல்லையா. ஸோ டைம் வந்து இந்த செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட். ஸோ அவங்க கொடுத்துருக்குற டயக்ராம்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தேவை அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் = m × a. ஸோ ஃபோர்ஸ் = m × aக்கு வேல்யூ தெரியும், v - u/t. ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் வேல்யூ கிடச்சிரும். f = m என்ன வருது? 0.02 kg இன்ட்டு 0.02 தானே. எஸ். இன்ட்டு v. vயோட வேல்யூ 0 மைனஸ் uவோட வேல்யூ 0.2 டிவைடட் பை tயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 0.02 இன்ட்டு, ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 0.02 டிவைடட் பை 10 வரும். ஸோ ஃபஸ்ட் இங்கே 0.2 மட்டும்தான் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 0.02வையும் 0.2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 2s are 4, 0 2s are 0, 0 2s are 0, 2 0s are 0, 0 0s are 0, 0 0s are 0. ஸோ 4 வரும். 0 0 0. ஸோ இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ரைட் சைடில் இருந்து 2 டிஜிட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 3 டிஜிட்ஸ் கழித்து பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. ஸோ 3 டிஜிட்ஸ் கழித்து பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 0.004 டிவைடட் பை 10 வேறு இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் வரும்.
மைனஸ் 0.004 டிவைடட் பை 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 10 அடிச்சுட்டு 0வை இன்னொரு டிஜிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு டிஜிட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.0004. ஸோ இங்கே ஒரு 0 போட்டு இங்கே மைனஸ் போட்டுருங்க. ஏன்னா இங்கே 0.00004 டிவைடட் பை 1 தான் வரும், அது நம்ம போட தேவையில்ல. ஸோ இவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இது ஏன் நெகட்டிவில் வருது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் மேபி த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ மைனஸ் சைன் indicates that force applied in opposite direction by the table. ஓகேவா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதால தான் ஃபோர்ஸ் வந்து மைனஸில் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு போடணும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூனிட் வந்து வேறு இருக்குது. ஸோ யூனிட் கன்வர்ஷனே இங்கே ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ மாஸ் வந்து ஃபஸ்ட்டு 20 கிராம் தான் இருக்குது. அதை நீங்கள் 1000ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஜியாக மாற்றணும். இனிஷியல் வெலாசிட்டி 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அதை நீங்கள் 100ஆக டிவைட் பண்ணி அதை 0.2 மீட்டர் பர் செகண்டுன்னு கொண்டு வரணும். வி வந்து ப்ராப்ளம் கிடையாது, 0. டைமும் ப்ராப்ளம் கிடையாது, 10 செகண்ட். அதுக்கப்புறம் ஃபார்முலா ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபார்முலா எழுதி நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 0 விட்டுட்டு அப்படியே எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிஜிட், இங்கே 2 டிஜிட், 3 டிஜிட் கழித்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1 2 3 டிஜிட்ஸ் கழிச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கீழே இருக்கிற 10 டிவைட் பண்ணும்போது இந்த 0 அடிச்சுட்டு பாயிண்ட்டை ஒரு டிஜிட் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் ரைட் சைட் மூவ் பண்ணணும், டிவைட் பண்ணால் பாயிண்ட்டை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். ஸோ எத்தனை 0 கேன்சல் பண்ணுறீங்களோ அத்தனை டிஜிட் லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணால் மூவ் பண்ணணும். இப்போ 2 0 கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா 2 டிஜிட் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஒரு டிஜிட் மூவ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்துடும். ஸோ அந்த பாயிண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு இன்னொரு 0 அங்கே போட்டுக்கோங்க. ஸோ 0.0004 நியூட்டன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.